ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில் எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் பயப்படாதபடி ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றி தருவார். அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை திறந்து உங்களுடைய தலையை அவர் உயரச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ உம்முடைய கிருபையும் உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா. மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்க. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கப்படட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தீமையான காரியங்கள், சத்ருவியின் வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. காரணம் இல்லாதபடி இவர்களை பகைக்கிற மனுஷ கிரியைகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆமேன்.